சமீபத்துல மருதமணி என்ன விஷயம், ஒரு அண்ணனா தம்பியா 2 பேரும் இணைஞ்சு நிறைய இடங்களை பார்க்கப்பட்டோம், கொண்டாடினாங்க. கீழே நீங்க வரும்பொழுதா இருக்கட்டும், அவரோட இதா இருக்கட்டும், அவருடைய வீடியோக்களா இருக்கட்டும், 2 பேரும் பாசமா இருங்க, மறுபடியும் இணைங்க. என்ன நடந்தது? உங்கள் நடுவுல வேற யாராவது செஞ்ச வேலைகளா இது? இதுல மருதமணி நம்ம அண்ணன்றத வந்து மறுசொல்ல சொல்லலை. மருதமணி அண்ணன் கட்டபொன்னாடத்தில் நடிச்சிட்டு என்கிட்ட வந்தவர். வந்ததுக்கப்புறம் அண்ணன் ஒரு வீடியோ போட்டு என்னை பற்றி சொன்னார். அதுதான் நான் வந்து கோடீஸ்வரன் அப்படி இப்படி சொன்னார். நான் அதெல்லாம் பெருசுபடுத்தலை. திருப்பி பதில் வீடியோ நான் சொல்லிட்டேன். இதில் என்னென்னா மருதமணி அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, போய் வன்மையாக சொல்லக்கூடாதுல்ல. சீனுக்காக மெதுவாக அடித்ததை போய் அடிச்சிட்டேன். 2 நாளை காது ஏற்காதுல எனக்கு இவ்வளோதான் சம்பளம் கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு கலைஞன் அப்போ என் கூட இருக்கும்போது அவர் மனசுக்குள்ளே அவர் வன்மம் இருந்திருக்கு. அவர் சந்தோஷமாக என்கிட்ட பயணிச்சிருந்தார். தம்பின்ற உரிமையாக இருந்தாருன்னா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு வீடியோ போட்டு என்னைய வந்து தரக்குறைவா அவர் சொல்லியிருக்க மாட்டார். இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, மருதமணி அண்ணே வீடியோ போட்டார், நானும் பதிலுக்கு வீடியோ போட்டேன். இனிமேல் மருதமணி அண்ணன் இந்த நன்றியை நினச்சாலும் சரி நினைக்காட்டா சரி, திரும்ப மருதமணி வந்தாலும் அவரோட நான் பயணிக்க மாட்டேன். ஏன்னா எத்தனையோ பேர் கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்த கலைஞன் காத்து கிடக்காங்க. நான் அப்படி கஷ்டப்படுற ஆளுகளை உருவாக்கு 100 மருதமணியை நான் உருவாக்க முடியுங்க. இது ஆணவத்தில் சொல்லலை. கஷ்டப்படுறாங்கள, வறுமையில் இருக்க அப்படி உள்ளவங்களை வந்து வளர்த்து விடுவோம். அவருக்கு நானும் சேர்ந்து இந்த நடிக்க வேணாம். அவரும் பதிலுக்கு வீடியோ போட்டார், நானும் வீடியோ போட்டோம். மக்களுக்கு உண்மை தெரியும்.